முட்டை தோசை கொஞ்சம் வித்தியாசமாக ஊற்றலாம் அப்படின்னு ஒரு ட்ரை பண்ணாங்க. முட்டை தோசை ஊற்றும்போது அந்த முட்டையோட ஃப்ளேவர் மட்டும் தனியாக தெரியணும், தோசையோட ஃப்ளேவர் வந்து தனியாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு டம்ளரை தோசைக்கல் மேலே வச்சுட்டு அதை சுற்றிலும் மாவை ஊற்றி மாவை வந்து நல்லா ஃபைனாக தேய்ச்சி விட்டுருங்க. நல்லா மெலிசாக இருக்கிற மாதிரி தேய்ச்சி விடுங்க. மெலிசாக இருக்கிற மாதிரி தேய்ச்சி விட்டால் தான் நமக்கு முட்டையோட டேஸ்ட் வந்து லைட்டாக மாவில் இறங்கும். ஃபுல்லாகவும் இறங்காது, மாவில் வந்து தோசையோட ஃப்ளேவர் அப்படியே இருக்கும். அதே சமயம் சென்டரில் பார்த்தோம் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு ஹோல் கிடைக்கும். இந்த ஹோலில் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக முட்டை வந்து ஆக்குபை பண்ணுங்கள். முட்டை ஆக்குபை பண்ணும்போது வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். ஏன்னா முட்டையோட டேஸ்ட் அப்படியே தனியாக டேஸ்ட் பண்ண முடியும். அதே மாதிரி தோசையோட ஃப்ளேவரையும் எக்ஸலண்ட்டாக நம்ம ஃபீல் பண்ண முடியும். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு தோசை மாவை நல்லா மெலிசாக தேய்ச்சிக்கோங்க. மொத்தமாக தேய்ச்சோம் அப்படின்னா முட்டை வெந்துடும், தோசை வேகிறதுக்கு டைம் ஆகும். ஸோ அதனால் மொத்தமாக தேய்க்க வேணாம். நல்லா மெலிசாக எவ்வளோ மெலிசாக தேய்க்க முடியுமோ தேய்ச்சிட்டு முட்டையை அப்படியே சென்டரில் வந்து பொத்து ஊற்றலாம். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது இந்த சென்டரில் அந்த மஞ்சக்கரு அப்படியே இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். அந்த மஞ்சக்கரு கொஞ்சம் சைடில் போயிடுச்சு. சென்டரில் இருந்திருந்தால் பார்க்குறதுக்கு அப்படியே செம்ம லுக்காக இருந்திருக்கும். பரவாயில்ல, சென்டரில் இல்லாமல் அப்படியே ஓரமாக போனாலும் பெருசாக ஸ்ப்ரெட் அவுட் ஆகலை. அந்த தோசை மேலேயும் நல்லா ஸ்ப்ரெட் அவுட் ஆகலை, சென்டரில் தான் இருக்குது. முட்டை நல்லா வேகட்டும். தோசை ஆல்ரெடி கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் ஆகும். முட்டை ஃபாஸ்ட்டாக வெந்துடும். முட்டையும் மாவும் நல்லா பைண்டிங் ஆயிரும். திருப்பும் போது பிரியாமல் அப்படியே வரும். கொஞ்சம் அவசரப்பட வேணாம், நல்லா வேகட்டும். நல்லா வெந்ததுக்கப்புறம் சுற்றிலும் தோசை திருப்பியை வச்சு லைட்டாக எடுத்து விடுங்க. அதுக்கப்புறம் அந்த தோசையை அப்படியே திருப்பி போடலாம். தோசையை திருப்புறதுக்கு முன்னாடி நல்லா வேகட்டும். நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பினீங்க அப்படின்னா ஈஸியாக திருப்பிட முடியும். முட்டை சென்டர் போர்ஷனில் இருக்கும், அது தனியாக கலந்துட்டு வந்துடுமா அப்படின்னா கண்டுட்டு வராது, நல்லா பைண்ட் ஆயிரும். திருப்பி போட்டோன்னே பாருங்கள், முட்டைக்கும் தோசைக்கும் அப்படியே வித்தியாசமே தெரியல. இருந்தாலும் அந்த முட்டையோடைய ஃப்ளேவர் பாருங்கள், அமேசிங் ஸ்மெல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சென்டரில் முட்டை மட்டும் நீட்டாக அது ஒரு கரண்டி முட்டை எப்படி நம்ம டேஸ்ட்டாக இருக்குமோ அந்த லெவலுக்கு அந்த முட்டை வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இந்த முட்டையில் நம்ம வேறு எதுவும் ஆட் பண்ணலை. உங்களுக்கு மிளகு பிடிக்கும் அப்படின்னா மிளகு சேர்த்துக்கோங்க. உப்பு மட்டும்தான் நம்ம இதில் ஆட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு ஏதாவது அடிஷ்னலாக ஃப்ளேவர் வேணும் அப்படின்னா அந்த ஃப்ளேவரையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், அந்த முட்டை நல்லா உப்பி வருது. ஒரு சைடு நல்லா வெந்துடுச்சு, இன்னொரு சைடு நல்லா வேகட்டும். மாவு கொஞ்சம் கூட இருந்ததுனால கொஞ்சம் டைம் கொடுப்போம். இந்த சைடு நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் ரெண்டையும் திருப்பி போடலாம். இப்போ பாருங்கள், கம்ப்ளீட்டாக முட்டையும் வெந்துடுச்சு, தோசையும் வெந்துடுச்சு. இந்த தோசை பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்குது. இப்படி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், இதோடைய டேஸ்ட்டே வேறு லெவல். இப்போ வாங்க, நான் அந்த முட்டையை டேஸ்ட் பண்ண போகிறேன். டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு.